அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட்டாகும். அடுத்ததான் வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 62 ஃபில்ஸ் ஆகும். 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 318 ஃபில்ஸ் ஆகும். 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 929 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 797 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போயில. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் பெண் காவல்துறை அதிகாரிகளின் 14வது தொகுதியின் பட்டமளிப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தலில் உள்துறை சுங்க ஊழியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து வகையான கடத்தல் நடவடிக்கைகளையும் தடுப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் கடலோர காவல் பொதுத்துறை முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் நாட்டிற்குள் அதிக அளவு போதைப் பொருட்களை கடத்தும் முயற்சிகளை கடல் ரோந்து படையினர் சமீபத்தில் முறியடித்துள்ளனர். நேற்றைய தினம் ஒரு செய்திக்குறிப்பில் கடலோர காவல் படையின் செயல்பாட்டு பிரிவின் ட்ரோன் கேமராக்கள் கண்காணிக்கப்பட்டதன் மூலம் கடலுக்கு அடியில் இருந்து பைகள் எடுப்பதை கண்காணிக்கக்கூடிய நபர்களுடன் ஒரு படகு கண்டுபிடிக்கப்பட்டது என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடற்படை உருவாக்கத்துறை மற்றும் கடல்சார் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு படகையும் அதில் இருந்தவர்களையும் கைப்பற்றியது. படகில் 3 பேர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சக ஊழியர் ஒருவர் மற்றும் குவைத் பொது சுங்க நிர்வாகத்தில் பணிபுரியும் நபர் ஒருவர் மற்றும் பாலஸ்தீனியத்தை சேர்ந்த வாலிபர் ஆகியோர்கள் என அடையாளம் காணப்பட்டது. படகை சோதனை செய்தபோது 319 போதைப் பொருட்கள் அடங்கிய 8 இறுக்கமான சீல் வைக்கப்பட்ட பைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் சந்தை மதிப்பு குவைத் தினார் சுமார் 1.3 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்றும் பிராந்திய நீர்நிலைகள் மீதான கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் இருக்குவதும் கடத்தல் முயற்சிகளை எதிர்கொள்ள அதன் கள மற்றும் தொழில்நுட்ப குழுக்களின் தயார் நிலையை மேம்படுத்துவது மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பது ஆகியவை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத் கட்டாய காப்பீட்டு கொள்கைகளுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குவைத் கட்டாய காப்பீட்டு கொள்கைகளுக்கான வழங்குவதற்கான விதிகளை அமைக்கும் தீர்மான எண் 19 அதன் கீழ் 2025 காப்பீட்டு ஒழுங்குமுறை பிரிவு வெளியிட்டுள்ளதாக அல் சோயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. போக்குவரத்து விபத்துகளால் ஏற்படும் சிவில் பொறுப்பு காப்பீட்டை தவிர்த்து குவைத்தில் கட்டாய காப்பீட்டு கொள்கைகளை வழங்குவதற்கான விதிகளை இது அமைக்கிறது. இந்த நடவடிக்கை வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதும் பாலிசிதாரர்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் உள்ளூர் காப்பீட்டு சந்தையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டு ஒழுங்குமுறை பிரிவின் தலைவர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட செய்திக்குறிப்பில் இந்த தீர்மானம் காப்பீட்டு நிறுவனங்களுக்கான பல கடமைகளை உள்ளடக்கியது என்று விளக்கினார். குறிப்பாக கட்டாய காப்பீட்டு கொள்கைகளின் பொதுவான நிபந்தனைகளின் ஒரு அறிவிப்பு மற்றும் உறுதிமொழி விதியை சேர்ப்பது, காப்பீடு செய்யப்பட்டவர் அல்லது சந்தாதாரர்கள் விதிமுறைகள் நிபந்தனைகள் விதிகளுக்குள் மற்ற கவரேஜ் வரம்புகளை அறிந்திருப்பதை இந்த பிரிவு உறுதிப்படுத்துகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் விமான நிலைய ஊழியர்களுக்கு போதைப்பொருள் மற்றும் மதுபான சோதனைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. மேலும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கும் சில நிறுவனங்களுக்கு இயக்குநரகம் வழங்கிய உரிமைகளை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் விரிவான மருத்துவ பரிசோதனைகளை நடத்துமாறு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அதாவது DGCA அறிவுறுத்தியுள்ளது. இந்த சோதனைகளில் போதைப் பொருட்கள்
சைக்கோட்ராபிக் பொருட்கள் மற்றும் ஆல்கஹால் நுகர்வுக்கான சோதனையும் அடங்கும் என்று வட்டாரங்கள் செய்தித்தாளுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த மாதத்திற்குள் இந்த சோதனைகள் அங்கீகாரம் பெற்ற மருத்துவ அதிகாரிகளால் நடத்தப்படும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் 4 அல்லது அதற்கு முன்னர் நிறுவப்பட்ட நடைமுறைகளின்படி சோதனை முடிவுகளின் நகல்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற இந்த தேவைகளுக்கு இணங்குவதற்கான ஆதாரங்களை வழங்க வேண்டியதன் அவசியத்தை DGCA வலியுறுத்தியுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத் விசா மோசடி இல்லை, வருகையின் போது கடுமையான சரிபார்ப்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசா வழங்குவது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் அறிவித்த நடவடிக்கைகளுக்கு இணையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் இருந்து மோசடி அல்லது மோசடி முயற்சிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் பாதுகாப்பு சவால்களாக தங்கள் பங்கை திறம்பட செய்கிறார்கள். அதாவது தவறான தகவல்களை சமர்ப்பித்தல் அல்லது விசா பெறுவதற்கான தவறான ஆவணங்கள் போன்றவை, மாற்று பாஸ்போர்ட்டுகள் அல்லது வெவ்வேறு நுழைவு விசாக்களை பயன்படுத்தி நாட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் நாடு கடத்தப்பட்டவர்களை கைது செய்வதில் பயோமெட்ரிக் கைரேகை உதவியதாக வட்டாரங்கள் தெளிவுபடுத்தின. அனைத்து பயணிகளின், குறிப்பாக மின்னணு சுற்றுலா விசாக்களில் குவைத்துக்கு வருபவர்கள் உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வு எந்த ஒரு சட்டவிரோத நுழைவு முயற்சிக்கும் எதிராக ஒரு தடுப்பாக செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மின்னணு முறையில் விசா பெறுவதற்கு குவைத்திற்குள் நுழைவதற்கு உத்தரவாதம் அளிக்காது என்று வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின. வந்தவுடன் வளைகுடா நாட்டில் தகவல்களின் செல்லுபடியாகும் தன்மை மற்றும் துல்லியம் மற்றும் வதிவிட அனுமதியின் செல்லுபடியை உறுதி செய்வதற்காக விசா வைத்திருப்பவர்களின் ஆவணங்கள் மற்றும் அடையாளங்கள் ஆராயப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ஹோட்டல்கள் மற்றும் கஃபேக்கள் பார்வையாளர்களின் வருகையால் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் வளைகுடா பிராந்தியத்தில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பாக சுற்றுலாத்துறையின் உந்துதல் கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக ஹோட்டல்கள் மூடப்படுவதற்கு வழிவகுத்த தேக்க நிலைக்கு பிறகு GCC நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டினரை குவைத்திற்குள் நுழைய அனுமதிக்கும் உள்துறை அமைச்சகத்தின் முடிவு புதிய சுற்றுலா விசா வசதிகளுடன் நாட்டின் சுற்றுலாத்துறையை மீண்டும் தூண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிபுணர்களும் ஹோட்டல் அதிகாரிகளும் இந்த நடவடிக்கைகளை வெளிப்படைத்தன்மையை நோக்கிய ஒரு பெரிய படியாக பாராட்டினர். சுற்றுலா மற்றும் பல்வேறு வணிக நடவடிக்கைகளில் நேர்மறையான தாக்கங்களை எதிர்பார்க்கிறார்கள். தினசரி அளித்த நேர்காணலில் ஹோட்டல் உரிமையாளர்கள் 1.25 பில்லியனுக்கு அதிகமாக முதலீடு செய்துள்ளனர். ஆனால் முந்தைய வருகை கட்டுப்பாடுகள் காரணமாக இழப்புகள் எதிர்கொண்டனர். புதிய நடவடிக்கைகள் பொருளாதார சுழற்சியை தூண்டும் மற்றும் பல ஆண்டுகளாக தேக்கத்திலிருந்து மீண்டு வரும் என்று அவர்கள் நம்பிக்கையை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநியோகிக்கப்படும் எரிவாயு சிலிண்டர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் ஒன்றியத்தின் தலைவர் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு 3 சுற்றறிக்கைகளை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையில் நுகர்வோரை பாதுகாத்தல், தேசிய தயாரிப்புகளை ஆதரித்தல் மற்றும் தரமான சேவைகளை உறுதி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட தெளிவான வழிமுறைகள் உள்ளன. முதல் சுற்றறிக்கை எரிவாயு சிலிண்டர்களின் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறது. கிளை மேலாளர்கள் குவைத் எண்ணெய் டேங்கர் நிறுவனத்திடமிருந்து சிலிண்டர்கள் அழுக்காகவோ அல்லது பழையதாகவோ இருந்தால் அவற்றை பெறக்கூடாது. மேலும் அவை நல்ல மற்றும் சுத்தமான நிலையில் குடிமக்களுக்கு விநியோகிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. சிலிண்டர்கள் தூய்மையை குறித்து குடிமக்களிடமிருந்து அதிக எண்ணிக்கையிலான புகார்கள் வருவதே இதற்கு காரணம். இரண்டாவது சுற்றறிக்கை கூட்டுறவுகளின் மத்திய சந்தைகளில் தேசிய தயாரிப்புகளுக்கு முக்கிய இடங்களை ஒதுக்குவதன் மூலமும் தேசிய தயாரிப்புகளை ஆதரிப்பதற்காக முன் அலமாரிகளில் அவற்றின் காட்சி மற்றும் தெளிவான விளம்பரத்திற்கு பொருத்தமான இடங்களை ஒதுக்குவதன் மூலமும் அவற்றை காட்சிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மூன்றாவது சுற்றறிக்கை கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பொருட்களையும் சீரான விலையை பராமரிக்க அலமாரிகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தெளிவான முறையில் விலை நிர்ணயம் செய்ய கட்டாயப்படுத்துகிறது. சில பொருட்களுக்கு விலை லேபிள்கள் இல்லை என்றும் அடிக்கடி வரும் குடிமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து வரும் புகார்களை கருத்தில் கொண்டு சமூக சேவையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் கூட்டுறவு நிறுவனங்களின் பணிகளை மேம்படுத்துவதில் அமைச்சரின் மேற்பார்வை மற்றும் கூட்டுறவு பங்கின் தொடர்ச்சியாக சமூக, குடும்ப மற்றும் குழந்தை பருவ அமைச்சர் அவர்கள் இந்த சுற்றறிக்கைகள் உள்ளன என தொழிற்சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஃபாஹில் எக்ஸ்பிரஸ்வே அதாவது 30வது இலக்க அதிவேக சாலை தற்காலிகமாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து துறையுடன் ஒருங்கிணைந்து சாலைகள் மற்றும் நில போக்குவரத்துக்கான பொது ஆணையம் இரு திசைகளிலும் ஃபாஹில் சாலை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவித்துள்ளது. இந்த மூடல் திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை அமலில் இருக்கும் என
தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கிலிருந்து பயணிக்கும் வாகன ஓட்டிகள் 7வது ரிங் சாலையை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதே நேரத்தில் வடக்கிலிருந்து வருபவர்கள் மாற்றுப்பாதையாக சபால்சலம் வெளியேறும் பாதையை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டவிரோத கட்டிடங்களும் வேரோடு அகற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசுக்கு சொந்தமான நிலத்தின் அங்கீகரிக்கப்படாத பயன்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கான தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகம், குவைத் நகராட்சி மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் மற்றும் வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து தைமா மற்றும் அல் சுலேபியா பகுதிகளை இலக்காக கொண்டு ஒரு விரிவான கள பிரச்சாரத்தை தொடங்கியதாக தெரிவித்துள்ளது. அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த பிரச்சாரம் பல சட்டவிரோத கட்டமைப்புகள் மற்றும் பொது சொத்துக்களின் மீதான ஆக்கிரமிப்புகளை அகற்ற வழிவகுத்ததாகவும் அரசு நிலத்தில் உரிமம் பெறாத வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கண்டறியப்பட்டதாக பல்வேறு நாட்டினரையும் அதிகாரிகள் கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மீறலில் காணப்படும் வீடுகள் வசிப்பவர்களுக்கு இறுதி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் மேலும் அறிவித்தது. கடுமையான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ள சட்ட ரீதியாக விளைவுகளை தவிர்க்க அனைத்து ஆக்கிரமிப்புகளும் செப்டம்பர் 15, 2025க்குள் அகற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்த் ஸ்டேபிள் நீச்சல் குளத்தில் மூழ்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் மக்களை உலுக்கிய ஒரு துயர சம்பவம். பாதுகாப்பு வட்டாரத்தின்படி உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாட்டு பிரிவுக்கு இந்த சம்பவம் குறித்த தகவல் கிடைத்தது. பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு குழந்தை குளத்தில் மூழ்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் விரைவாக குளத்தில் இருந்து எடுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மீட்பு முயற்சிகள் இருந்த போதிலும் அவர் இறந்துவிட்டார். குழந்தைகளை பாதுகாக்கவும் இதுபோன்ற துயரங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் இதுபோன்ற இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்க வேண்டும் என்று கோரிக்கைகளுக்கு மத்தியில் சம்பவத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை தீர்மானிக்க திறமையான அதிகாரிகள் விசாரணை தொடங்கியதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. குவைத் தீயணைப்பு படை பாதுகாப்பு மீறல்களுக்காக 61 நிறுவனங்களை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் பொது தீயணைப்பு படை நேற்றைய தினம் காலை ஷுவைக் தொழில்துறை பகுதி 2 ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியதாகவும் பாதுகாப்பு மீறல்களுக்காக 61 நிறுவனங்களை மூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சகம், தொழில்துறைக்கான பொது ஆணையம் மற்றும் குவைத் நகராட்சி ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை தீத்தடுப்பு மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற தவறிய கட்டிடங்கள் மற்றும் வசதிகளை குறிவைத்ததாகவும் மூடல்களுக்கு கூடுதலாக பொது தீயணைப்பு படையின் தேவைகளை பூர்த்தி செய்யாத பிற வசதிகளுக்கு ஆய்வாளர்கள் 97 மீறல் அறிவிப்புகளை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷுவைக் தொழில்துறை பகுதியில் பாதுகாப்பு மீறல்கள் குறித்து தீயணைப்பு படையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக PACI தற்காலிகமாக மின் சேவைகளை நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பராமரிப்பு மற்றும் புதுப்பிப்புகள் காரணமாக சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையம், அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், அதன் மின்னணு சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. PACI அதன் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் கிடைக்கும் அனைத்து அமைப்புகள் மற்றும் சேவைகளையும் சேர்த்து மேலும் சகல் பயன்பாடு நாளைய தினம் முதல், அதாவது புதன்கிழமை ஆகஸ்ட் 20, 2025 முதல் வெள்ளிக்கிழமை வரை, அதாவது ஆகஸ்ட் 22, 2025 வரையிலான காலகட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. ஜசீரா ஏர்வேஸ் ஒரு பயணச்சீட்டு வாங்கினால் மற்றொரு பயணச்சீட்டு இலவசம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 18 முதல் 24 வரையிலான பயணிகள் ஜசீரா ஏர்வேஸ் நெட்வொர்க்கில் உள்ள எந்த ஒரு வழி அல்லது சுற்றுப்பயண விமானத்தையும் முன்பதிவு செய்து 2வது டிக்கெட்டை முற்றிலும் இலவசமாக பெறலாம் என தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் டிசம்பர் 15, 2025 வரை நீங்கள் எந்த நேரத்திலும் பயணம் செய்யலாம் எனவும், மேலும் நீங்கள் முன்பதிவு செய்யக்கூடிய டிக்கெட்டுகளின் எண்ணிக்கைக்கு வரம்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர் அவர்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு பிறகு காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எனவும் இரவில் வானிலை குளிர்ச்சியடைந்து காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. مساكم الله بالخير واجواء السهيل المتوقعه باذن الله تعالى مع طلوعه في 24/8 راح نلاحظ اخر الليل يبرد الماء والمكيفات تبرد، واجواء المتوقعه باذن الله تعالى هذا العام ان تستمر معانا الرياح الشماليه الغربيه وفيها هبات من الغبار وتضعف الرطوبة، ومع استمرار الرياح الشمالية راح تكون الأجواء جافة، لكن البرودة راح تدخل علينا مبكر، والوسم راح تكون أمطار ضعيفة لأن الجو ضعيف في الرطوبة اللي تكثف الغيوم، وبالتالي راح تستمر معنا الأجواء الجافة. فهذه أجواء السهيل المتوقعة خلال الأيام القادمة
إذا كانت الرياح شمالية، لكن إذا كانت جنوبية وهي ضعيفة خلال الأيام القادمة والجنوبية فيها رطوبة عالية، فراح نلاحظ انكسار حاد في درجات الحرارة وفيها تكثيف للغيوم، وقد تدخل علينا الأمطار مبكر، والبرد والشتاء تكون أجواءه برودته أقل من المعدل. فمتوقعين أن تستمر معنا الشمالية وتكون أجواءها جافة والأمطار ضعيفة، والشتاء يدخل علينا مبكر وبرودته شديدة مع ضعف هذه الرطوبة المتوقعة، والله أعلم. அதேபோல் வாகனங்களின் கண்ணாடிகளில் எப்படி சரிபார்த்து 50%, 70%, 30% என்ற விகிதத்தில் ஸ்டிக்கர் உள்ளதாகவும் 50% எவ்வாறு சரிபார்த்து ஒட்டுவது தொடர்பான குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. شباب بخصوص التغييم، الحين وزارة الداخلية قالت لك ركب 50. أي واحد 50 أكيد أنت راح تقول لي هذا أغمج واحد، صح؟ غلط. هذا ال50 أخف واحد. شوفه احنا نسميه بالكويت هني 20، هذا 30، هذا 50 احنا نسميه، بس هذا 15 نسبة دخول الضوء، هذا 30 نسبة دخول الضوء، هذا نسبة دخول الضوء 50، يعني 50 تغييم 50 نسبة دخول الضوء، وكذي نفس الشيء نمشي. بوضح لكم واحدة الحين بالأرقام كل واحد شنو يعني. فوزارة الداخلية ما ندري هم قصدهم 50% على أي رقم. قبل سمحوا بال30 اللي هو 70 نسبة دخول الضوء 30 و70 التغييم، احنا بالكويت نسميه 30 بس هو 70. هذا 50 نسبة دخول الضوء 50 تغييم. شوف الحين بوريك بالأرقام، تمام؟ شوف نسبة دخول الضوء اللي هي الVLT 17، يبقى احنا نقول 15، هم لازم يزيد لك هنا رقمين، شوف رقمين زايد لك هنا رقم، تمام؟ نسبة دخول الضوء نقول 15 مو 17، يعني كم التغييم؟ يعني التغييم 85 بس احنا نسميه بالكويت 50. هذا كل ما قل الرقم زاد اللون، هذا احنا نسميه 50 بالكويت بس هو 85 تغييم 85، تمام؟ هني اذا 15 هذا اللي هو هذا الحين خلصنا، تمام؟ شوف ال30 هذا نسبة دخول الضوء 33 الVLT، نسبة دخول الضوء 33 احنا نسميه 30 بس هذا 70 التغييم، نسبة دخول الضوء الشفافية 33 نقول 30 يصير هذا 70. هذا ال51 نقول عنه 50، تمام؟ نسبة دخول الضوء 50 أخف واحد، هذا نسبة دخول الضوء 50 والتغييم 50. كل ما زاد يعني شنو؟ كل ما زاد الرقم خف التقييم، تمام؟ فالحين وزارة الداخلية سامحين 50% تقييم اللي هو هذا مو هذا، لأنهم قبل سامحين 70 تقييم والشفافية 30 اللي هو هذا. الحين ترى خف، يعني أنا اللي فهمته إذا قال لك 50 هذا 50 أخف واحد، 50 نسبة دخول الضوء، 50 شفافية اللي هي دخول الضوء، و50 تغييم، هذا هو 50%. القرار الجديد ينص ويقول على ألا يتجاوز نسبة الرقائق 50%. ما له شغل بالقرار القديم نسبة الشفافية 70 ولا 30 شو نسوي، نسبة الرقائق 50 على الجام مهما كان مصنع من الوكالة، وما حدد لون معين للرقائق اللي هو التغييم، رقائق ملونة إلا العاكس ممنوع، والجام الأمامية ممنوع انك تركب عليها اي نوع من انواع العوازل او الرقائق. وعلى هذا القرار سوينا لكم شيء يحبه قلبك، قررت اعيشكم في الاسكيمو مع عازل حراري صجي، حرارة الصيف بح، 25% خصم على العوازل الحرارية، والتجربة خير برهان، فيها محاكاة لحرارة الشمس تبين ما بين الاصلي واللي بطقه. குவைத்தில் பயிரிடப்பட்டு அறுவடை செய்த வாழைப்பழங்களை ஒரு நபர் காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காரு. முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க. ما شاء الله لا إله إلا الله، اذكروا والله صلوا على نبينا محمد. اليوم بداية إنتاجنا من الموز بعد التخمير، ما شاء الله تبارك الرحمن، ادعوا لنا بالبركة. هذا الموز الكويتي، طبعا سوينا الكرتون إنتاج مزارع الكويت، موز كويتي 100%.
اللهم اطرح فيه البركة وعليكم بالعافية إن شاء الله. உங்களுடைய வாகனம் பழுதடைந்திருந்தாலோ அல்லது ஓட்ட முடியாத நிலையில் இருந்தாலோ நீங்கள் 22328916 மற்றும் 22328917 மற்றும் 65002959 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு குவைத் பொது போக்குவரத்து நிறுவனத்தின் வாகனங்கள் 24/7 தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். سيارتك واقفة ومتوهق، شركة النقل العام الكويتية توفر لك خدمة الونش 24 ساعة سواء الظهر، العصر، بالليل وحتى الفجر. ونشات شركة النقل العام الكويتية تسحب لك اللي ما ينسحب بأسرع وقت وأفضل سعر. ஃபின்தாஸ் பூங்கா அருகே போக்குவரத்துக்கு எதிராக வாகனம் ஓட்டுதல், அதாவது ஆப்போசிட் சைடில் வாகனம் ஓட்டுதல், அடுத்தடுத்த குழப்பங்களை ஏற்படுத்துதல் மற்றும் சில உரிமம் பெறாத வாகனங்களை ஓட்டுதல் ஆகிய செயல்பாடுகள் நடைபெறுவதாக ஒரு குடிமகன் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலி பாருங்க. பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் சாதல் அப்துல்லா பகுதியில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல் கசர் பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த தகவல் ஒரு சகோதரர் எனக்கு அனுப்பியிருந்தார், அவருக்கு மிக்க நன்றி. குவைத்திலிருந்து சென்னை சென்ற இளைஞர் கைதானதாகவும் குவைத்திலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு சென்று கொண்டிருந்த போது நடுவானில் வைத்து விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் புகைப்பிடித்ததை அடுத்து தரையிறங்கிய பிறகு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.